சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும் வெளிச்சம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். சங்கீதம் 126:3. மானிட வாழ்வில் நெருக்கடிகளும் துன்பங்களும் அமைதி இழக்க செய்கின்றது. அமைதி இழந்து வாழும் அனுபவம் திருமறையில் சொல்லப்பட்டுள்ள சிறையிருப்புக்கு ஒத்ததாக அமைந்துள்ளது. வாழ்வின் சிறையிருப்பு போன்ற துன்பங்கள் எப்போது அகலும் என்பது மனித எதிர்பார்ப்பு. சிறையிருப்பாகிய கடினங்கள் மாறும்போது மகிழ்வும் கம்பீரமும் வாழ்வில் நிலைத்திருக்கும். இஸ்ரேலர் பாபிலோனிய சிறையிருப்பின் போது சந்தித்த கடினங்களினால் அமைதி இழந்து வாழ்ந்தனர். சிறையிருப்பாகிய துன்பங்களை கடவுள் அவர்களை விட்டு அகற்றிய போது இது கனவா அல்லது நனவா என்ற எண்ணம் அவர்களில் இருந்தது. ஆனால் சிறையிருப்பு அகன்ற போது அவர்களது வாய் விடுதலையினை உணர்த்தும் நகைப்பினால் நிறைந்திருக்கிறது. அவர்களது நாவு விடுதலையின் களிப்பை வெளிப்படுத்தும் ஆனந்த சத்தத்தினை வெளிப்படுத்தியது. விடுதலையினை உணர்ந்து மகிழ்ந்து கலிகூறுதலை கண்ட புற இனத்தவர் கடவுளின் மக்களின் வாழ்வில் பெரிய காரியங்களை நிறைவேற்றி வாழ்வின் சிறையிருப்பை மாற்றினார் என கூறினர். இஸ்ரவேலரின் விடுதலையினை கண்ட புற இனத்தவர் கடவுளால் மட்டுமே சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு வெளிச்சம் தர முடியும், அதனால் அவர்களது இருள் அகன்றது என சான்று பகர்ந்தனர். இன்றும் கடவுள் மனித வாழ்வின் சிறையிருப்பினை மாற்றி விடுதலை தர வல்லமையுடையவர். ஆண்டவரை, எங்களது சிறையிருப்பினை எங்களை விட்டு அகற்றி ஆனந்தமான வாழ்வினை தாரும் என அவரிடம் கேட்க கடமைப்பட்டுள்ளோம். மானிட வாழ்வின் துன்பங்களுக்கு எல்லை என்று ஒன்று உண்டு. வாழ்வின் துன்பம் அகல பதிலை தருவதற்கு கடவுள் ஆற்றல் நிறைந்தவர். நமது வாழ்வின் துன்பங்கள் ஒருபோதும் தீர்வதில்லை என சிந்திக்காது உண்மையாகவே கடவுளை நம்பி அவரை சார்ந்து இறைவேண்டில் தரித்திருந்து வாழ்வோம். அப்பொழுது நமது சிறையிருப்பு அகன்று வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாய் அமையும். ஜெபம். அன்பு கடவுளே, எமை சூழ்ந்திருக்கும் துன்பங்கள் நிறைந்த சிறையிருப்பின் வாழ்விலிருந்து விடுவித்து உம்மிலே மகிழ்ந்து வாழ துணை செய்யும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்.